இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அல்லது சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்கப் போகின்றாரா? டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈரானுக்கு விதித்திருக்கக்கூடிய காலக்கெடுவும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானிலே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்காக விசேட தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்களா? ஈரானின் பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் ஹெர்மூஸை கடப்பதற்காக கப்பல் நிறுவனங்களுக்கும் கப்பல்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகளும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் இதனுடைய முடிவுகளும் காசாவிலும் லெபனானிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய படுகொலை தாக்குதல்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களும் தளபதிகளும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலிலே காசாவுக்கான தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களுடைய மகன் அஸ்ஸாம் அல் ஹையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தகவல்களிலிருந்து இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் எங்களுக்கு அவதானிக்க முடியும். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஊடகங்கள் காசாவுக்கான ஹமாஸினுடைய தலைவர் கலீல் அல் ஹையா அவர்களுடைய மகன் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவே அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது காசாவுக்கான ஹமாஸினுடைய புதிய தலைவராக கலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதும் இதிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் காசாவுக்கான ஹமாஸினுடைய தலைவராக கலீல் அல் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் தற்போது காசாவில் தான் இருக்க வேண்டும். காசாவுக்கான தலைவர் எப்போதும் காசாவில் தான் இருப்பார். கடந்த 3 வருட போரின் போது கலீல் அல் ஹையா அவர்கள் கத்தாரில் தான் இருந்தார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கலீல் அல் ஹையா அவர்களையும் ஏனைய தலைவர்களையும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை கத்தாரில் மேற்கொண்டிருந்தது. இந்த படுகொலை தாக்குதலிலிருந்து கலீல் அல் ஹையா அவர்கள் உயிர் தப்பியிருந்தார். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது காசாவுக்கான புதிய தலைவராக கலீல் அல் ஹையா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 3 மாதமாக கத்தாரிலே நடைபெற்ற ஹமாஸினுடைய தலைவர்களுடைய கலந்துரையாடல்களில் கலீல் அல் ஹையா அவர்கள் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரானிய தலைமைகள் மற்றும் இன்னும் பல முக்கியமான தலைமைகள் ஹமாஸினுடைய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடல்களிலும் ஊடக சந்திப்பிலும் கலீல் அல் ஹையா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனவே கடந்த 3 மாதத்திற்குள்ளே கலீல் அல் ஹையா அவர்கள் கத்தாரிலிருந்து காசாவுக்கு இடம்பெயர்ந்துள்ளார் என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் கலீல் அல் ஹையா அவர்கள் தற்போது காசாவில் தான் இருக்கின்றார் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. சில ஆதாரங்கள் கலீல் அல் ஹையா அவர்கள் எகிப்திலே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது எவ்வாறு இருப்பினும் காசாவுக்கான ஹமாஸினுடைய தலைவர் கலீல் அல் ஹையா அவர்கள் தற்போது கத்தாரில் இல்லை. ஒருவேளை அவர் காசாவுக்குள்ளே சென்றிருந்தால் அவர் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தடைகளை தாண்டி காசாவிற்குள்ளே சென்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாகும். மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கப் பெற்றால் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்றிரவு லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானின் உச்சழுத்தங்களுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்தினை அறிவித்ததற்கு பின்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலானது ஒரு படுகொலை தாக்குதலாகும். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினுடைய 125வது பிரிவின் தலைமை தளபதியான கட்டளை தளபதியான மாலிக் பலூட் என்பவரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே 125வது ரத்வான் படைப்பிரிவினுடைய தளபதியான மாலிக் பலூட்டும் இன்னும் 3 கட்டளை தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிரியட் ஷமோனா மெட்ரூலா ஆகிய பிரதேசங்களை
இலக்குகளை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் தற்போது லெபனானிய களமானது உச்ச பதற்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டை இலக்கு வைத்து இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் போரை விரிவாக்குவதற்கான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். இதனால் லெபனானிய களத்திலே உச்சக்கட்ட மோதல்கள் வெடிக்கப் போகின்றன. அதே நேரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த தரைவழி தாக்குதல் தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சீனாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இந்த விஜயத்தின் போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சீனாவின் முக்கியமான பாதுகாப்பு தலைமைகளையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு பின்பு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு எப்போதும் முழுமையான ஆதரவையே வழங்குவோம். ஈரானோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய மூலோபாய் உடன்படிக்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிப்போம். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பானது ஆக்கப்பூர்வமானதாகவே அமைந்திருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே சீனா விரும்புகின்றது. ஆனால் தற்போது இந்த மோதலானது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் எங்கள் மத்தியில் எழுகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவது ஒரு தவறான ஆலோசனையாகவே இருக்கும். ஈரானின் தேசிய இறையாண்மையை பேணுவதில் சீனா முழுமையான ஆதரவை ஈரானுக்கு வழங்குகின்றது. அதே நேரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் சீனா உறுதியாக இருக்கின்றது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது அமைதியான நோக்கங்களுக்காகவே அணுசக்தி திறன்களை ஈரான் பயன்படுத்தும் என அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். மேலும் அணுசக்தி திறன்களை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது. ஈரானினுடைய இந்த உரிமையையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். யுரேனியத்தினை செறிவூட்டுவதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது. இதனை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். அதே போன்று தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பாதுகாப்பான பிரதேசமாக மாறுவதற்கு அனைத்து தரப்பினரும் விரும்புகின்றார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டு பாதுகாப்பான போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்படுவதனை அனைவரும் விரும்புகின்றார்கள் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். போருக்கு பின்பிருக்கக்கூடிய தற்போதைய ஈரான் போருக்கு முன்பிருக்கக்கூடிய ஈரானை விட மாறுபட்டது என்பதனை எங்களுடைய சீன நண்பர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். தற்போது ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் சக்தியையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் இதற்கு பிறகு ஈரானுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலே புதிய சகாப்தம் ஏற்பட இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து தலைப்புகள் பற்றியும் நாங்கள் சீனாவோடு விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கும் ஸ்திரத்தன்மையை விரிவாக்குவதற்கும் சீனா முன்வைத்திருக்கக்கூடிய 4 அம்ச திட்டங்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். மேலும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஏனைய வேலை திட்டங்களிலும் சீனாவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக அமைந்திருக்கும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. மேலும் போருக்கு பின்பு இந்த பிராந்தியத்தினுடைய கட்டமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இவ்வாறு போருக்கு பிந்திய பிராந்திய கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களுக்கும் சீனா முழுமையான ஆதரவை எங்களுக்கு வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் நாங்கள் எங்களுடைய மூலோபாய நண்பரான சீனாவோடு அனைத்து வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஈரான் மற்றும் சீனாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இங்கிருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான விடயம் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான விடயங்களாகும். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய முன்மொழிவை முன்வைக்கப் போகின்றார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பதற்காகவே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட போகின்றது. மேலும் இந்த முன்மொழிவை சீனா வீட்டோ செய்யாமல் இருப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பல காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார். இதற்கு மத்தியில் தான் சீனாவுக்கு விஜயத்தையும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கொண்டிருந்தார். மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட வேண்டும், பாதுகாப்பான பிரதேசமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் சீனாவும் இருக்கின்றது. எனவே ஐநாவின் பாதுகாப்பு சபையில் டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட போகும் முன்மொழிவை சீனா வீட்டோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் சீனா வீட்டோ செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய சீனாவுக்கான விஜயத்திற்கு பின்பே இதனை எங்களுக்கு முழுமையாக உறுதிப்படுத்த முடியும்.
அடுத்து ஈரானின் பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்கான நிபந்தனைகளை குறித்த ஆணையம் வெளியிட்டிருந்தது. ஒன்று, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்கக்கூடிய கப்பல்கள் ஈரானின் தேசிய நாணயமான ரியாலில் தான் சுங்கப்பண கட்டணங்களை செலுத்த வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கான அனைத்து கட்டணங்களையும் ஈரானிய ரியாலில் தான் செலுத்த வேண்டும். அதே போன்று கப்பல்கள், கப்பல் நிறுவனங்கள் என்பன ஈரானிய வங்கி அமைப்புகளுக்கு தேவையான எல்லாவிதமான உத்தரவாதங்களையும் வழங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக கடப்பதற்காக ஈரான் விதிக்கக்கூடிய அனைத்து உத்தரவாதங்களுக்குமான முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். மூன்றாவது, ஈரானுக்கு எதிரான சமீபத்திய போரில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பற்றிய நாட்டினுடைய கப்பலாக இருந்தால் அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய கப்பலாக இருந்தால் குறித்த கப்பலானது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முன்பு ஈரானுக்கான அனைத்து இழப்பீடுகளையும் வழங்க வேண்டும். மேலும் இந்த இழப்பீடுகள் பாரசீக ஜலசந்தி ஆணையத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படும். ஈரானுக்கு எதிரான போரிலே பங்காளியாக இருக்கக்கூடிய நாடுகளின் கப்பல்கள் அனைத்தும் ஈரானுக்கான முழுமையான இழப்பீடுகளை வழங்க வேண்டும். அவ்வாறு இந்த இழப்பீடுகள் வழங்கப்பட்டதற்கு பின்புதான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக குறித்த கப்பல்கள் பயணிப்பதற்கு அனுமதிக்கப்படும். அதாவது ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளுடைய கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்க வேண்டுமாக இருந்தால் குறித்த கப்பல் நிறுவனங்கள் அனைத்தும் ஈரானுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும். ஈரான் விதிக்கக்கூடிய அனைத்து இழப்பீடுகளையும் வழங்கினால் மாத்திரமே அடிமை அரபுகளுடைய கப்பல்களினால் இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்க முடியும். மேலும் அது ஈரானுக்கு எதிரான போரிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய கப்பல் நிறுவனங்களுக்கும் இதே நிலைமை தான். ஈரானுக்கான இழப்பீடுகளை வழங்காமல் ஈரானுக்கு எதிரான போரிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டினுடைய கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்க முடியாது. நான்காவது, ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கக்கூடிய ஈரானினுடைய வெளிநாட்டு சொத்துக்களை முடக்கியிருக்கக்கூடிய நாடுகளின் எந்த ஒரு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக அனுமதிக்கப்பட மாட்டாது. ஈரானுக்கு எதிராக ஒரு நாடு பொருளாதார தடைகளை விதித்திருந்தால் அந்த நாடு ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும். அவ்வாறு நீக்கினால் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக குறித்த நாட்டினுடைய கப்பல் பயணிக்க முடியும். ஐந்தாவது, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஆவணங்களிலும் பாரசீக வளைகுடா என்கின்ற சரியான பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சாதாரணமாக வளைகுடா பிரதேசம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலோ அல்லது வேறு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலோ குறித்த ஆவணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு கப்பல்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது. இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கக்கூடிய ஒவ்வொரு கப்பலுடைய ஆவணங்களிலும் பாரசீக வளைகுடா என்பது சரியான முறையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆறாவது, மேலே கூறப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றை மீறினாலோ குறித்த கப்பலானது பறிமுதல் செய்யப்படும். அது சரக்கு கப்பலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் சரி, ஈரானிய கடற்படையினால் முழுமையாக கைப்பற்றப்படும். மேலும் குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்குகளுடைய மதிப்பின் 20% ஈரானுக்கு அபராதமாக செலுத்த வேண்டும். ஒரு கப்பலில் $10 பில்லியன் பெறுமதி அளவிலான பொருட்கள் இருந்தால் குறித்த கப்பலானது மேலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றை மீறி இருந்தால் குறித்த கப்பல் முழுமையாக கைப்பற்றப்படுவதோடு மாத்திரமல்ல $10 பில்லியன் பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய கப்பலின் 20% $2 பில்லியன் குறித்த கப்பல் நிறுவனம் ஈரானுக்கு அபராதமாக செலுத்த வேண்டும். ஏழாவது, அனைத்து கப்பல்களும் ஈரானினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் வழியாக மாத்திரமே செல்ல வேண்டும். ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பாதையை தவிர்த்து வேறு பாதையில் பயணித்தால் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். மேலும் குறித்த கப்பலை மீட்டெடுப்பதற்கான உதவிகளையும் ஈரானிய கடற்படையினர் முழுமையாக இடைநிறுத்தி விடுவார்கள். எட்டாவது, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களிலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்களுக்கும் எந்தவிதமான அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மறைமுக நிறுவனங்களுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்க முடியாது. இந்த கப்பல்களுக்கான முழுமையான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான ஒரு கப்பல் கூட இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்க முடியாது என ஈரானின் பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. எனவே இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதாக இருந்தால் அனைத்து நாடுகளுடைய கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் ஈரான் விதித்திருக்கக்கூடிய இந்த புதிய நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மேலும் இது ஈரானினுடைய அடுத்த கட்ட தரமான நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் பாரசீக வளைகுடா பிரதேசமும் இதற்கு பிறகு இந்த நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இயங்கப் போகின்றன.
அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் உரையாடுகின்றேன். எங்களுக்குள்ளே முழுமையான ஒருங்கிணைப்பு காணப்படுகின்றது. நாங்கள் பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்கின்றோம். அதிலே மிக முக்கியமான இலக்கு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக அளிப்பதும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முடிவுக்கு கொண்டு வருவதுமாகும். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு மிகவும் ஆபத்தானது. இதனை பயன்படுத்தி அவர்களால் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். இதனால் எங்களுடைய பொதுவான இலக்காக குறித்த யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக மீட்டெடுப்பது, கைப்பற்றுவது காணப்படுகின்றது. மேலும் இந்த இலக்கை எப்படியாவது அடைந்து கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் நம்புகின்றார். மேலும் நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஒப்புக்கொள்ளப்பட்டதனை கொடுப்பதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும். இந்த முற்றுகையானது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கு வழிவகுக்கும். மேலும் அவர்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் குண்டுவீச்சு தாக்குதல்களை ஆரம்பிப்போம். நாங்கள் மீண்டும் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சை ஆரம்பித்தால் அது முன்பை விட மிகவும் வீரியமானதாகவே அமைந்திருக்கும். மேலும் ஈரானுக்கு சிறிய காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இதற்குள்ளே அவர்கள் அனைத்திற்கும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிடமிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுக்கான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் இந்த முன்மொழிவுக்கான பதிலை இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் பதில்களை வழங்காவிட்டால் சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் வழியாக அமெரிக்காவின் புதிய முன்மொழிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது. மேலும் குறித்த முன்மொழிவை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடுவை எங்களுக்கு பின்பற்ற முடியாது. மேலும் அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் அடைந்திருக்கக்கூடிய தோல்விகளை நியாயப்படுத்தும் வகையிலேயே இந்த முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் இந்த அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதனால் விரைவில் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் வழியாக நாங்கள் எங்களுடைய பதிலை வழங்குவோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு அல்லது சீனாவுக்கான விஜயத்திற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றார். உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறுவதற்கு இன்னும் 1.5 மாத கால எல்லை காணப்படுகின்றது. எனவே இதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். பெரும்பாலும் சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சீனாவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் திரும்பியதும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஈரானுக்கு எதிராக திட்டமிட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களாக இருக்காது. அதாவது ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். தற்போதைய நிலைமையில் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் ஈரானில் இருக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை எப்படியாவது கைப்பற்றி அல்லது மீட்டெடுப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். விமானியை தேடுவதாக கூறி இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே இவர்கள் எவ்வாறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு சிறிய தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை கைப்பற்றுவதற்கே முயற்சி செய்ய போகின்றார்கள். ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை கைப்பற்றியதற்கு பின்பு ஈரானை இலகுவாக நிபந்தனைகளுக்கு அடிப்பணிய வைக்க முடியும் என்றும் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்ளாமலேயே ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுகின்றார். இதற்கமைவாகவே தற்போது காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. எனவே என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.